வளர்ச்சியே முதன்மை என செயல்படுகிறோம். முதல்வர் மு க ஸ்டாலின் பேச்சு. பாலாற்றில் தடுப்பணை அன்புமணி குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலடி. யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு சிறப்பான ஆட்சியை நடத்தினோம். எடப்பாடி பழனிசாமி கருத்து. ஆரோக்கியமான எங்கள் கூட்டணியை பார்த்து சிலருக்கு அஜீரணம் ஏற்படுகிறது. தமிழிசை விமர்சனம். கூட்டணி குறித்து கடலூர் மாநாட்டில் அறிவிப்போ. பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. எஸ்எஸ்சி தேர்வு நடைமுறைகள் திருத்தப்பட்டு எளிதாக்கப்பட வேண்டும். பிரதமர் மோடிக்கு எம்பி சு வெங்கடேசன் கடிதம். தமிழகத்தில் ஆணவ கொலைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை. வைகை அணையின் நீர்மட்டம் கிடுகிடு உயர்வு. 5 மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பட்டியலினத்தவர்கள் குறித்து அவதூறு கருத்து. நடிகை மீரா மிதுனை கைது செய்ய உத்தரவு. ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் சிபு சோரன் மறைவு. பிரதமர் மோடி நேரில் சென்று அஞ்சலி. இந்திய நிலத்தை சீனா ஆக்கிரமித்ததாக கூறிய ராகுல் காந்தி. உச்சநீதிமன்றம் கண்டனம். உத்தரப்பிரதேசத்தில் வீட்டுக்குள் புகுந்த வெள்ள நீர். புனித நீராடிய போலீஸ். இந்தியா பாகிஸ்தான் போரை தலையிட்டு தீர்த்து வைத்தேன். ட்ரம்ப் மீண்டும் திட்டவட்டம். இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டி. இந்திய அணி த்ரில் வெற்றி. சென்னை செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.